Good evening students. RRB Group Dக்கான classes போயிட்டுருக்கா? இன்னைக்கு எத்தனாவது class? Class 18. Class 18 first question என்னன்னு பார்த்துடலாமா? கொடுக்கப்பட்ட கூற்றுகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படிக்கவும். ஓகே, கூற்றும் முடிவும் கேட்டிருக்காங்க. கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். சில நாற்காலிகள் மேசைகள் ஆகும். சில நாற்காலிகள் மேசைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? சில மேசைகள் தலைக்கவசங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில மேசைகள் தலைக்கவசங்கள். கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க? சில நாற்காலிகள் தலைக்கவசங்கள் ஆகும். அனைத்து தலைக்கவசங்களும் மேசைகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சில நாற்காலிகள் தலைக்கவசம்னு சொல்றாங்க. சில நாற்காலிகள் தலைக்கவசமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அனைத்து தலைக்கவசங்களும் மேசைகள். எல்லா தலைக்கவசங்களும் மேசைகள் அல்ல. சில தலைக்கவசங்கள் தான் மேசைகள். ஆமாவா? இந்த ஷேட் பண்ண போர்ஷன் இருக்குல்ல, அதுதான் மேசை. மேசை தலைக்கவசம். இது ரெண்டும் மேசை யூனியன் தலைக்கவசம். எல்லா தலைக்கவசமும் மேசைன்னு சொல்ல முடியாது. அப்ப முடிவு 1 பின்பற்றப்படவில்லை, முடிவு 2 பின்பற்றப்படவில்லை. முடிவு 1, 2 இரண்டும் பின்பற்றவில்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. நம்பர் சீரீஸ்ல கீழே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதை சால்வ் பண்ண சொல்றாங்க. How many unique numbers in this sequence are prime numbers? Each number should be counted only once, regardless of how many time it repeats அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னப்பா? நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துட்டோம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னா, இப்போ 2ங்கிற நம்பர் இருக்குன்னு வைங்களேன். அந்த 2ங்கிற நம்பரு எது எதால டிவைட் ஆகும், எது எதெல்லாம் வகுப்படும்? 1ஆல் வகுப்படும், இன்னொன்று 2ஆல் வகுப்படுமா? ஒன்னால வகுப்படும், இல்லை 2ஆல வகுப்படும். அப்படிங்கிறப்ப இதுதான் ப்ரைம் நம்பர். இந்த 2ங்கிறது ப்ரைம் நம்பர். இதுதான் ப்ரைம் நம்பர். தமிழ்ல சொல்லணும்னா பகா எண் கொடுத்துருக்காங்களா? இப்போ 2ங்கிறது ஒரு பகா எண். இதே போல எத்தனை நம்பர்ஸ் இந்த சீரீஸ்ல இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி பகா எண் எத்தனை இருக்கு, எத்தனை டைம் ரிப்பீட் ஆனாலும் அந்த நம்பரை ஒரே ஒரு டைம் தான் கன்சிடர் பண்ணணும், ஒரே ஒரு டைம் கவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா 2ங்கிறது ஒரு பகா எண். இப்போ இந்த சீரீஸ்ல 1ங்கிறது ப்ரைம் நம்பர். 1ங்கிறது ப்ரைம் நம்பர்ல வருமானா? வராது. 1ங்கிறது நெய்தர் அ ப்ரைம் நம்பர், 1ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். 1ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. நெய்தர் a prime number nor a composite numberன்னு சொல்லுவாங்க. காம்போசிட் நம்பர்னா ப்ரைம் நம்பர் அல்லாததெல்லாம் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஷினில் பார்த்துடலாமா? இப்போ 5ங்கிறது ப்ரைம் நம்பரா? 5ங்கிறது எதால் வகுப்படும்? 5ங்கிறது 1ஆல் வகுப்படும், திரும்ப 5ஆலேயே வகுப்படும். அப்போ 5ங்கிறது ப்ரைம் நம்பர். அடுத்து 6ங்கிறது காம்போசிட் நம்பர். 6ங்கிறது 3, அதோட ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கா? 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், திரும்ப 6ஆல் டிவைட் ஆகுமா? அப்படிங்கிறப்ப 6ங்கிறது வராது. அப்போ 3ங்கிறது காம்போசிட் நம்பர். 3 1ஆல் டிவைட் ஆகும், அகெயின் 3ஆல் டிவைட் ஆகும். அதே போல் 1ங்கிறது நாட் அ ப்ரைம் நம்பர் சொல்லிட்டேன்னா, 4ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. 7ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அடுத்து
1ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 9, 9ங்கிறதும் ப்ரைம் நம்பரில். 2ங்கிறது இப்போ தான் ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 2 1ஆல் டிவைட் ஆகும், அகைன் 2ஆல் டிவைட் ஆகும். வேறு திரும்ப 3, 7 இதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுதுல்ல. அப்போ டோட்டலாக எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதே நம்பர்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ரிப்பீட் ஆகும் இந்த சீரீஸில். திரும்ப அகெயின் 2 இருக்குது, திரும்ப 7 இருக்குது, திரும்ப 3 இருக்குது, அகெயின் ஒரு 7 இருக்குது, அகெயின் 3 இருக்குது, அகெயின் 5 இருக்குது. ஸோ இதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன ரிப்பீட் ஆகுறது, எத்தனை டைம் ரிப்பீட் ஆனாலும் அதை ஒரு டைம் தான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஈச் நம்பர் ஷுட் பி கவுண்டட் ஒன்லி ஒன்ஸ். ஒவ்வொரு எண்ணும் எத்தனை முறை திரும்ப வந்தாலும் ஒரு முறை மட்டுமே கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டைம் கணக்கெடுத்தோன்னா 5, 3, 7, 2ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட் கொஷின். தேர்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க? வெட் பிக் கிட்டுங்கிறத ZBWWHZன்னு கோட் பண்ணுறாங்க. திங்க் கிட் ஹெட்டுங்கிறத WWYMCEன்னு கோட் பண்ணுறாங்க. அப்போ கிட்டுங்கிறத எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு இதுலேயுமே கிட்டுங்கிறது தான், ரெண்டு சென்டென்ஸ்லையுமே கிட்டுங்கிறது தான் காமனாக இருக்குது. இதில் இருக்க கோடும் ஒன்று தான் காமனாக இருக்குமா? அப்போ கிட்டுக்கு WWங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கோடிங்கில் அதாவது பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? டி ருப்பீஸில் 6/A*C ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓன்னு கொடுத்துருக்காங்க. எனில் டி என்பவர் ஓகே என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. மேலே எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டி ருப்பீஸ் பிக்கு ஏ என்பவர் பியின் தந்தைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிங்கிறவங்க ஆரோட தந்தைங்கிற மாதிரி வருமா? டி என்பவர் ஆரின் தந்தைன்னு வரும். ஆர் ஏக்கு ஆர் என்பவர் ஏவின் சகோதரர்னு வருமா? ஆர் என்பவர் ஏவின் சகோதரர்னு வரும். ஏ ஸ்டார் சிக்கு ஏ என்பவர் சியின் சகோதரின்னு வரும். ஏ என்பவர் சியின் சகோதரி. இப்போ மேலுக்கு மைனஸு, ஃபீமேலுக்கு ப்ளஸ்ஸு. இதெல்லாம் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். இருந்தால் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா தெரியணும்ல. ஸோ மேல்னா மைனஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஃபீமேல்னா ப்ளஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓனா, சி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓனா என்ன அர்த்தம்? சி என்பவர் ஓவின் மனைவின்னு அர்த்தம். சி என்பவர் தான் ஓவோட மனைவி. அப்போ சிங்கிறவங்க தான் வந்து ஒய்ஃபு, ஓங்கிறவங்க ஹஸ்பண்டு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? எனில் டி என்பவர் ஓகே என்ன உறவு. இப்படி இருக்கிற பட்சத்தில் டிங்கிறவங்க ஓகே என்ன ஆகுது? டியை வந்து ஓ எப்படி பார்ப்பாங்க? ஒய்ஃபோட அப்பா, ஒய்ஃப்ஸ் ஃபாதர், மனைவியின் தந்தைன்னு சொல்லுவாங்களா? மனைவியின் தந்தைங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது கோடிங். இந்த கோடிங் ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி இது நீங்கள் எடுத்து எழுதி சால்வ் பண்ணாலும் ஓகே. எப்படி எடுத்து எழுதி சால்வ் பண்ணுறதுனா, COLD கோல்டை DLCOன்னு எழுதியிருக்காங்க, அகெயின் CLODன்னு எழுதியிருக்காங்க. இந்த சி இங்கே போயிடுச்சு, இந்த ஓ இங்கே போயிடுச்சு, எல் இங்கே போயிடுச்சு, டி லாஸ்ட்டில் போயிடுச்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்க டி திரும்ப இந்தாண்ட ஃபர்ஸ்ட்டில் இருக்க டி திரும்ப லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஓ வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி, சி வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துருச்சு, எல் வந்து அதே இடத்துல இருக்குது. இந்த மாதிரி எழுதி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிறது செகண்ட் பிளேஸ், ஒரே ஒரு லெட்டர், ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அது எங்கே மூவ் ஆகியிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சிங்கிறது ஃபஸ்ட்டு தேர்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. அடுத்து சிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு. சிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து
தேர்ட் பிளேஸ் போயிருக்கு, தேர்ட் பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிருக்கு. அதே போல் எஸ்ஸுங்கிறது தேர்ட் பிளேஸ் போயிருக்கணும், ஆமாவா? போகலை, ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஜிங்கிறது தேர்ட் பிளேஸ் போயிருக்கு, தேர்ட் பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிருக்கு, இது கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் பிங்கிறது தேர்ட் பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கணும், ஆனால் அதே தேர்ட் பிளேஸில் இருக்குது, ஸோ சியை கேன்சல் பண்ணலாம். ஆறுங்கிறது தேர்ட் பிளேஸில் இருக்குது, திரும்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கணும், ஆனால் லாஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் கொஷினில் என்ன சொல்கிறாங்க? பின்வரும் எண் வரிசையை பார்த்து கேள்விக்குரிய பதிலாக அனைத்து எண்களும் ஒன்றை இலக்க எண்கள் மட்டுமே. இடமிருந்து வலமாக எண்ணப்பட வேண்டும். லெஃப்ட்லேருந்து ரைட்டாக கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கீழே கொஷின் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்து. ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர்? எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குது? that have an odd number immediately preceding them and an odd number immediately following them. எத்தனை ஒற்றைப்படை எண் இருக்குது? அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒற்றைப்படை எண், அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆட் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, ஈவன் நம்பர்ஸ் இல்லாதது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒற்றைப்படை எண்ணா நமக்கு வேணும். கம்ப்ளீட்டாக ஒற்றைப்படை எண்ணா நமக்கு வேணுங்கிறப்ப 3, 4ங்கிறது ஒற்றைப்படை எண், ஆனால் 4ங்கிறது இரட்டைப்படை எண் ஆயிடுது, அதை விட்டுறலாம். அடுத்து 5, 1, 5, 5, 1, 5, 1, 5, 1, 1, 5, 1. அப்போ 5, 1, 5ங்கிறது 5, 1, 5. அடுத்து அதோடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 7ங்கிறதும் ஒற்றைப்படை எண் சீரீஸில் தான் வரும். இது ஃபுல்லாகவே இது 3, அடுத்து இது 3, இந்த மாதிரி வருதா? வேறு எதுவுமே தொடர்ந்து ஒற்றைப்படை எண்ணா வரலை. ஆட் ஈவன்லாம் மாறி மாறி ஷஃபிள் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி 3 தான் இருக்குது. அடுத்த கொஷின் 7th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? நம்பர் அனாலஜியில் கொடுத்துருக்காங்க 48, 12, 4. இது நிறைய டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய நம்பர் இங்கே இருக்குது, எப்படி சால்வ் பண்ணலாம்? 12 × 4 தான் 48ன்னு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 48 / 12 வந்து 4ன்னு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 48 / 4 வந்து 12ன்னு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டைப்புக்கு 12 × 4, அதாவது செகண்ட் நம்பர் இன்டூ தேர்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், இப்படி எடுத்துக்கலாம். செகண்ட் இதையும் பார்த்துடலாமா எப்படி இருக்குன்றத? 15 × 2 30, அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தால் 13 2s are 26. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் அதே போல் கோடிங் முன்னாடி பார்த்த சம் மாதிரியே ஒரு கோடிங் கொஷின் கொடுத்துருக்காங்க. எம்ங்கிறது தேர்டாக இருக்குது, தேர்டாக இருந்து அதே பொசிஷனில் இருக்குது. ஜிங்கிறது தேர்டாக வந்திருக்கணும், ஆனால் செகண்டாக வந்திருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஹெச்ங்கிறது தேர்டாக வந்திருக்கு, அகெயின் தேர்டாக வந்திருக்கு. ஒரு நம்பரை இப்போ ஹெச்ங்கிறது, இப்போ ஆப்ஷன் பியில் ஹெச்ங்கிறத பார்த்தோமா, இப்போ ஆப்ஷன் டபிள்யூலையும் பாருங்கள், டபிள்யூங்கிறது சேமாக இருக்குது. இப்போ ஹெச் வந்துருச்சு அப்படிங்கிறனால அதே மார்க் பண்ணிட்டு போயிடக்கூடாது, ஆப்ஷன் பியவே மார்க் பண்ணிட்டு போயிடக்கூடாது. திரும்ப கீழே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையுமே செக் பண்ணணும். ஓகேவா? எல்லுங்கிறது தேர்டாக வந்திருக்கணும், ஆனால் செகண்டாக வந்திருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ஏங்கிறது எங்கே போயிருக்கு? ஏங்கிறது இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது, திரும்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு. யூங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கணும். ஓகே, யூங்கிறது செகண்ட் பிளேஸில் தான் இருக்கா, நான் எழுதிக்கிறேன். ஏங்கிறது செகண்ட் பிளேஸில், திரும்ப ஏங்கிறது செகண்ட் பிளேஸில், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸில், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸில். யூங்கிறது செகண்ட் பிளேஸில் வந்திருக்கா, செகண்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, கரெக்டாக போச்சு. ஈயும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஈங்கிறது
செகண்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸ்லேருந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்கணும், ஆனால் வரல. ஸோ ஆப்ஷன் சியை கேன்சல் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 9th கொஷின். 9th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? LMNO, QR மற்றும் S ஆகிய 7 பெட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஓகே, ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன, ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. Q ஆனது கீழிருந்து இரண்டாவதாக வைக்கப்பட்டுள்ளது. Qங்கிறது கீழேருந்து 1 2 3 4 5 6 மேலே 1 போட்டுக்கலாம். கீழேருந்து பார்க்குறப்ப ரெண்டாவதாக இருக்கான் Qங்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? Q மற்றும் Sக்கு இடையில் 3 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. Qக்கும் Sக்கும் நடுவில் 3 பெட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 3 பெட்டி ஆச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? R ஆனது Qக்கு கீழே உள்ள நிலைகளில் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. ஆறுங்கிறது Qக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்ட்டாங்க. ஆனால் Qக்கு கீழே ஒரே ஒரு பாக்ஸ் தான், ஒரே ஒரு பிளேஸ் தானே வேக்கண்ட்டாக இருக்குது, அங்கே ஆரை போட்டுக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? N மட்டுமே S மற்றும் Lக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. N மட்டுமே எஸ்ஸுக்கும் எல்லுக்கும் நடுவில் இருக்குன்ட்டாங்க. என் மட்டும்தான் எஸ்க்கும் எல்க்கும் நடுவில் இருக்கான். எல் மற்றும் ஓக்கு இடையில் 2 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. எல்லுக்கும் ஓக்கும் நடுவில் 2 பெட்டி மட்டும்தான் இருக்குது. எல்லுக்கும் ஓக்கும் நடுவில் அப்போ 2 பெட்டி தான் இருக்குன்ட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு பெட்டி தான் மிஸ்ஸிங்கா, எம்ங்கிற பெட்டி. எம் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். எம் மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் எத்தனை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன? எம்முக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பெட்டி இருக்குது? 2 பெட்டி இருக்கு. 2. அடுத்த கொஸ்டின். மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 74, 65, 55, 44, 32, கொஸ்டின் மார்க். நம்பர் சீரீஸ் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. மைனஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா மைனஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. மைனஸ் பண்ணி பார்ப்போம். 74லேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணால் 65, -9 பண்ணால் 65, 65லேருந்து -10 பண்ணால் 55, 55லேருந்து -11 பண்ணால் 44, 44லேருந்து -12 பண்ணால் நமக்கு 32, அதுலேருந்து -13 பண்ணியிருப்பாங்களா? 9, 10, 11, 12 அண்ட் -13. கரெக்ட் தானப்பா? -13 பண்ணால் என்ன வருது? 9, 1, 19 வருதா? ஸோ 19 தான் கரெக்டான ஆன்சர். 11th கொஷின். 11th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஆல்ஃபபெட் நம்பர் சீரீஸ் சேர்த்தாப்பில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் தான் வருது, ஆமாவா? ஸோ ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ செகண்ட் ஆல்ஃபபெட்லேருந்து கண்டுபிடிக்கலாமா? VUTS. இது பார்த்தா எப்படி இருக்குது? ரிவர்ஸ் ஆர்டரில் ஆல்ஃபபெட் எழுதியிருக்காங்க, ஆமாவா? Tக்கு அப்புறம் யூக்கு அப்புறம் V. அப்போ எஸ்க்கு முன்னாடி ஆல்ஃபபெட் என்ன? ஆறுங்கிற ஆல்ஃபபெட். அப்போ இங்கே ஆறுங்கிறது வந்திருந்தால் தான் RSTUVன்னு வந்திருக்கும். அப்போ இங்கே லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கும்? ஆறுங்கிறது வந்திருக்கும். ஸோ NRங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏவும் NRன்னு ஸ்டார்ட் ஆகலை, ஆப்ஷன் பியும் NRன்னு ஸ்டார்ட் ஆகலை, ஆப்ஷன் சியும் டியும் NRன்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்பர் என்ன? 23, 32, 41, 50, கொஷின் மார்க். இதை பார்த்தா நம்பர் சீரீஸ் தான். நம்பரும் ஆல்ஃபபெட்டும் மிக்ஸ் ஆகிருக்குன்னா நம்பர் சீரீஸ் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 23லேருந்து +9 பண்ணால் நமக்கு 32, 32லேருந்து +9 பண்ணால் நமக்கு 41, 41லேருந்து +9 பண்ணால் 50, 50லேருந்து +9 பண்ணால் 59. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் NR 59. அடுத்த கொஷின். 12th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ரவீந்திரா புள்ளி ஒய்யிலிருந்து தொடங்கி வடக்கு நோக்கி 18 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். வடக்கு நோக்கி புள்ளி ஒய்யிலிருந்து 18 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 45 கிலோமீட்டர் ஓட்டி வலதுபுறம் திரும்பி 45 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. குட்டி குட்டியாகவே வரைஞ்சிக்கலாம், நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 45 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர்னு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து பின்னர் வலதுபுறம், இதுலேருந்து வலதுபுறம் திரும்புகிறாங்க. வலதுபுறம்னா இதுதான் வலதுபுறம். வலதுபுறம்லேருந்து
42 கிலோமீட்டர்ஸ். பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 26 கிலோமீட்டர் செல்கிறார். இங்கிருந்து ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் ரைட்ல திரும்பி போறாங்க. பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி இங்கிருந்து திரும்ப ஒரு வலதுபுறம் திரும்பி 81 கிலோமீட்டர் போறாங்க. பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 19 கிலோமீட்டர் ஓட்டி இங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. இப்போ இந்த 26 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஒரு 26 கிலோமீட்டர், இப்போ ஒரு 19 கிலோமீட்டர், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 45ங்கிறது வருதா. அப்போ இந்த 45 கிலோமீட்டர்ஸை இப்படியே அவங்க ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து இங்கே நிற்பாங்க. இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, இசட்டுங்கிற பாயிண்ட். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மீண்டும் ஒய்யை அடைய அவர் எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப ஒய் அவங்க ரீச் பண்ணுறதுக்கு எந்த திசையில் அவங்க ட்ராவல் பண்ணணும், சவுத் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும். சவுத்துனா தெற்கு திசையில் ட்ராவல் பண்ணுமா. இந்த தெற்குங்கிற இது வச்சே இந்த ஆன்சரை முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ 89 ஆல்ரெடி இங்கே ஒரு 42, 18, 42 + 18, ஸோ 89 18லேருந்து 49 இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 42 ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க. அப்போ 47ங்கிறதும் இந்த 47லேருந்து 18 ஆட் பண்ணானா நமக்கு என்ன வருது, 65ங்கிறது வருது. ஸோ 65 கிலோமீட்டர் சவுத்தில் ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா அவங்க வந்து ஒய்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலாம். அடுத்த கொஷின், வாட் அ சர்ப்ரைஸ். கேடிஓசி ஐபின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கேடிஎம்பி சிஓன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஓசின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சிஓன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டோட தான் கேட்குறாங்க. வாட்டுங்கிறது கேடியா, கேடி, கேடிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 14th கொஷினில் ஏங்கிறத டிவிஷன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, பிங்கிறத மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, சிங்கிறத ப்ளஸ்ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, டிங்கிறத மைனஸ்ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப 14 பினா இன்டூ 2 டினா -18 டிவைடட் பை 9 சினா +12 + 18. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோமா, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 30ங்கிறது வருது. இது கேன்சல் பண்ணோன்னா 2ங்கிறது வருது. இதை மைனஸ் பண்ணிடக்கூடாது, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். இங்கே -1 இருக்குது, 14 2s are 28 ஆமாவா. இதை மைனஸ் பண்ணோன்னா 28, 28 × 28 நமக்கு 56, அதாவது 28 + 28 வந்து 56, 56. அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த கொஷின்லேயும் ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டில் வந்து பிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது பிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து செகண்ட் ஆல்ஃபபெட் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். எல் ஜே ஹெச் எஃப். எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, இதோடது 8, ஜேவோடது 10, இதோடது 12. -2 -2 பண்ணியிருக்காங்க. அப்போ 6 - 2 வந்து 4. ஃபோர்த்து பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது, டிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் வந்து பி, அடுத்து டிங்கிறது ஒன்று. பிடின்னு ஆப்ஷன் பியும் இருக்குது, ஆப்ஷன் சியும் இருக்குது. மற்ற ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா. ஆப்ஷன் அடுத்து வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இஹெச்கேஎன் இந்த மாதிரி பக்கத்தில் வருது. அதாவது இஎஃப்ஜிஹெச், ஹெச்ஐஜே கேலேருந்து எல்எம் ஜம்ப் பண்ணி என் வந்திருக்கும், என்லேருந்து ஓபி ஜம்ப் பண்ணி கியூங்கிறது வந்திருக்குமா. இதையும் பொசிஷன் வேல்யூஸ் வச்சே போடலாம், இருந்தாலும் இந்த டைப்பும் பார்த்துக்கோங்க. பிடிக்யூ. அப்போ பிடிக்யூன்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சியை கேன்சல் பண்ணிடலாம், ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 16th கொஷின். 16th கொஷினில் என்ன சொல்கிறாங்க,
3 டிஜிட் நம்பர் சீரிஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. கொஷினில் என்ன கேட்குறாங்க, மிகப்பெரிய எண்ணின் 3வது இலக்கத்தை மிகச்சிறிய எண்ணின் 2வது இலக்கத்துடன் கூட்டினால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 டிஜிட் நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராகவோ இல்லை சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராகவோ ஒரு ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். கொடுத்துருக்க கொஷினை ஃபஸ்ட் எழுதுவோமா. 192, 574, 563, 189, 567. சின்ன நம்பர் எது? 189. அதை விட பெரிய நம்பர் 192. அதை விட பெரிய நம்பர் என்ன? 563. அதை விட பெரிய நம்பர் 567. அதை விட பெரிய நம்பர் 574. இப்போ என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய எண்ணின் 3வது இலக்கம். இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர் என்ன? 574 தான். இதோட 3வது இலக்கம்னா 3rd டிஜிட் நம்பர். 3rd டிஜிட்னா 4ங்கிறது. அதையும் மிகச்சிறிய எண்ணின் மிகச்சிறிய எண் வந்து 189. இதோட 2வது இலக்கம் 2nd டிஜிட் நம்பர் 8. அதையும் கூட்ட சொல்கிறாங்க. 8 + 4ங்கிறது 12. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 12. அடுத்த கொஷின் 17வது கொஷினில் என்ன சொல்கிறாங்க, 25 பேர் வடக்கு திசையை நோக்கியபடி ஒரு கிடைவரிசையில் உள்ளனர். உஜ்வாலா என்பவர் வலது முனையிலிருந்து 5வது இடத்தையும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய ரோவில் 25 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பையனை வலதுலேருந்து ரைட்லேருந்து உஜ்வாலாங்கிற பையனை உஜ்வாலாங்கிற பையனோ பொண்ணோ அவங்கள வந்து ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப 5வதா இருக்காங்க. அடுத்து சியா என்பவர் உஜ்வாலாவின் இடதுபுறத்தில் 3வதாக அமர்ந்துள்ளார். உஜ்வாலால இருந்து என்றப்ப சியாங்கிற பொண்ணு உஜ்வாலாவோட லெஃப்ட் சைடில் இடதுபுறத்தில் 3வதா இருக்காங்க. இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப 3rd இருக்காங்க. அப்போ இது யாரு? சியா. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க எனில், வரிசையின் இடது முனையில் சியாவின் நிலை என்ன? இப்போ இடது முனையிலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப சியாவோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு சியாவோட ரைட் பொசிஷனை கண்டுபிடிக்கணும். வலது பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சியாவோட பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் உஜ்வாலாஸ் பொசிஷன், உஜ்வாலாஸ் லெஃப்ட் பொசிஷன், உஜ்வாலாஸ் ரைட் பொசிஷன். அது வலது முனையிலேருந்து தானே. அப்போ சியாவோட பொசிஷன் என்ன? 3, 3 + 5 8. இப்போ சியாவோட வலது பொசிஷன் வந்து 8ங்கிறது தெரிஞ்சிச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் என்ன? 25. இந்த 25லேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 17. இந்த 17ஓட +1 கூட்டணும்னா இது யாரோட பொசிஷன்? சியாஸ் லெஃப்ட் பொசிஷன். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ 18ங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின். கொடுக்கப்பட்ட தொடரில் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. என்னது? 87, 75, 65, 54, 45. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் ஆயிருக்கு. ஆமாவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் ஆயிருக்கு. எப்படி டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாமா? டிக்ரீசிங் ஆர்டரில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ -12 பண்ணியிருக்காங்க, இங்கே -11 பண்ணியிருக்காங்க, இங்கே
50, 54. -11 பண்ணியிருக்காங்க. இங்க -10 பண்ணியிருக்காங்க. இங்க -9 பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க -8 பண்ணியிருப்பாங்களா? -8 பண்ணா 7, 3, 37. ஸோ 37ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின். ஒரு நகரின் ஒரு பள்ளி ஒரு பூங்காவுக்கு வடக்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த மாதிரி கொஷினுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுங்கிறத வரைஞ்சிடணும். வடக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு இதுதான், பார்ட்டு தான். ஒரு நகரில் ஒரு பள்ளி ஒரு பூங்காவுக்கு வடக்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போ எது வடக்கில் 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு? பூங்காவோட வடக்கு திசையில இங்க என்ன இருக்கு? பள்ளி இருக்கான். இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் 18 கிலோமீட்டர். அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு மருத்துவமனை பள்ளியோட மேற்குல 21 கிலோமீட்டர் தள்ளி என்ன இருக்கு? மருத்துவமனை இருக்கு. மரூன் போட்டுக்கலாமா? மருத்துவமனை இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க? ஒரு உணவகம் பூங்காவுக்கு மேற்கே 21 கிலோமீட்டர். பூங்காவோட மேற்குல இருக்க 21 கிலோமீட்டர்ல தள்ளி என்ன இருக்கு? உணவகம் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு. உணவகம் இருக்கு. இப்ப கேள்வி என்ன கேக்குறாங்க? மருத்துவமனையிலிருந்து உணவகம் எவ்வளவு தூரம் எந்த திசையில் உள்ளது? மருத்துவமனையிலிருந்து பாக்குறப்ப ஓகேவா? மருத்துவமனையிலிருந்து பாக்குறப்ப உணவகம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னு கேக்குறாங்க. எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. எந்த டைரக்ஷன்ல? சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. இதே 18 கிலோமீட்டர் தான். இதே 18 கிலோமீட்டர் தான் இங்க வரப்போகுது. ஸோ தெற்கு திசையில 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அடுத்த கொஸ்டின். 20th கொஸ்டின் என்ன சொல்றாங்க? 4Fங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கு. அதே Fங்கிறது லாஸ்ட்ல போயிடுச்சு. ஓங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கணுமா? வரல, கேன்சல் பண்ணிடலாம். கியூங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கணும், வரல, கேன்சல் பண்ணிடலாம். ஹெச்ங்கிறது லாஸ்ட்ல தான் வந்திருக்கு. இங்கேயும் லாஸ்ட்ல வந்திருக்கு. ஜிங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கணும், ஆனால் வரல. இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் முடிஞ்சது. 21வது கொஸ்டின். 21st கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ 163 இன்டூ 4 ப்ளஸ் 125 மல்டிப்ளை பை 5 ப்ளஸ்னா -19. இதையும் அடிச்சோன்னா 25. 4 3s are 12. 6 4s are 24. 25 2 இருக்கு. 4 6 652 ப்ளஸ் 25 -19. ஆமாவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் இது பண்ணோன்னா 677 -19 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 658. எங்க இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Some batteries are torches.
சில பேட்டரிஸ் என்னது? டார்ச்சஸ். சில மின்கலன்கள் டார்ச்சுகள் ஆகும். சில மின்கலன்கள் டார்ச்சுன்னு சொல்லிட்டாங்க. அனைத்து கடிகாரங்களும் டார்ச்சுகள். எல்லா கடிகாரமுமே அதாவது எல்லா கிளாக்குமே டார்ச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குட்டியாக ஒரு ரவுண்ட் வருமா டார்ச்சுக்குள்ள. இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க? சம் பேட்டரிஸ் ஆர் கிளாக்கு. சில பேட்டரிஸ் வந்து கிளாக்குன்னு சொல்லுவாங்க. சில பேட்டரிஸ் கிளாக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆல் டார்ச்சஸ் ஆர் கிளாக். எல்லா டார்ச்சஸுமே கிளாக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா டார்ச்சஸுமே கிளாக்கா? அதுவும் நமக்கு தெரியாது. சம் டார்ச்சஸ் ஆர் கிளாக்ஸ். அது வேணால் நமக்கு தெரியும். ஸோ முடிவு 1, 2 ரெண்டுமே வந்து பின்பற்றப்படவில்லை. ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 23வது கொஷின். 23வது கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஆல்ஃபபெட்டிக்கல் அனாலஜி. ஓ எம் அதாவது எம்லேருந்து என் ஜம்ப் ஆகி ஓ கொடுத்துருக்காங்க. யூலேருந்து வி ஜம்ப் ஆகி டபிள்யூ கொடுத்துருக்காங்க. கியூலேருந்து ஆர்எஸ் ஜம்ப் ஆகி டி கொடுத்துருக்காங்க. விலேருந்து சிலேருந்து டி ஜம்ப் ஆகி இ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாமே ஒன்று தான் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தப்பான ஆன்சர். ஆங்கில அகர வரிசைப்படி. இதுவும் ஆட் ஒன் அவுட் தான் கேட்டிருக்காங்களா? கேஎன்எம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கே, எல்க்கு அப்புறம் எம்மு, எம்க்கு அப்புறம் என். இது வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? இசட்டிபி. அதாவது இசட்லேருந்து ஏ ஜம்ப் பண்ணி பி கொடுத்துருக்காங்க. பிலேருந்து சி ஜம்ப் பண்ணி டி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்வியூ. எஸ்லேருந்து டி ஜம்ப் பண்ணி யூ கொடுத்துருக்காங்க. யூலேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க வி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் ஒரே மாதிரி இருக்கு. ஆப்ஷன் பி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆப்ஷன் பிங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். 25வது கொஷின். 25th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஏபிசிடி இ மற்றும் எஃப் ஆகியோர் ஒரு வட்டவிசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். எத்தனை பேர்? எஃப் வரைக்கும்னா 6 பேர். 4, 5, 6 ஆச்சா? பி என்பவர் டிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். பிங்கிறவங்க டியோட இடதுபுறத்தில் இரண்டாவதாக உட்காந்துருக்காங்க. இடதுபுறத்தில் இரண்டாவது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இ என்பவர் பிக்கு உடனடி அருகாமையாளர் ஆவர். பிக்கு பக்கத்தில் இ உட்காந்துருக்காங்கிறாங்க. அப்போ இ இங்கேயே உட்காந்துருக்கலாம், இங்கேயே உட்காந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். ஏ என்பவர் பிக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ ஏங்கிறவங்க பியோட இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஈங்கிறவங்க தான் பியோட வலதுபுறத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா முன்னாடி பார்த்த இன்ஃபர்மேஷனில். அடுத்து என்ன சொல்கிறாங்க? சி என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். டியோட ரெண்டாவது வலதுபுறத்தில் சி உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங், எஃப்ங்கிறவங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? எஃப் என்பவர் சிக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஆமாம். ஓ அதுவும் இன்ஃபர்மேஷன் தான். சி என்பவர் சிங்கிறவங்க எங்கே உட்காந்துருக்காங்களா? சாரி, எஃப்ங்கிறவங்க எங்கே உட்காந்துருக்காங்களா? சியோட உடனடி இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. அது சரியாக தான் போச்சு. இப்போ தாங்க ஆக்சுவல் கொஷின்கே வரும். கொஷினில் என்ன கேட்குறாங்க? சியை பொறுத்த வரைக்கும் ஏவின் நிலை என்ன? சியை பொறுத்த வரைக்கும் ஏவோட நிலை என்ன? ஏ எங்கே உட்காந்துருக்காங்க? சியோட வலதுபுறத்தில். ஆமாவா? சியோட உடனடி ரைட்டில் உட்காந்துருக்காங்க. உடனடி இமீடியட் ரைட். அடுத்த கொஸ்டின். 26வது கொஸ்டின். 26வது கொஸ்டின் நம்பர் சீரீஸ்லேருந்து. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் ஒரு ஹிண்ட்டு. 2 கொஸ்டின் மார்க் கொடுத்தா 2 சீரீஸ் ஒரே சீரீஸ்குள்ளே 2 சீரீஸ் இருக்குங்கிறது அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஃபாலோ பண்ணுங்கள். 2, 6, 3, 20, 24, 4, 60,
5, 120, கொஷின் மார்க் கொஷின் மார்க். இப்போ பார்த்தோம், இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அடிக்கடி சொல்லுவேன் 2 சீரீஸ் இருக்கு 2 சீரீஸ் இருக்குன்னு. ஆனால் இதில் ஆக்சுவலாகவே பார்த்தாலே யார் பார்த்தாலும் இதில் கண்டுபிடிச்சிடலாம் 2 சீரீஸ் இருக்கிறது. எப்படின்னு பாருங்க. 2க்கு அப்புறம் ஆட் பிளேசஸில் இருக்க சீரீஸ்லாம் பாருங்க. 2, 3, 4, 5. அப்போ இங்கே என்ன வரும்? 6 தான் வரும். அதே போல் ஆப்ஷனில் பாருங்க, எல்லா இடத்துலையுமே ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் 6 6 6ங்கிறது தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து இதை 2 டைப்ல சால்வ் பண்ணலாம். ஓகே, எப்படி? இப்போ திரும்ப அகெயின் வந்து இதை ஒரே சீரீஸாக கன்சிடர் பண்ணி 2ஓட 3 இது பண்ணோன்னா 6 மல்டிபிள் பண்ணோன்னா 3ஓட 2ஓட 3 இது பண்ணோம். 3ஓட 8 மல்டிபிள் பண்ணோம். 8ஓட எவ்வளோ மல்டிபிள் பண்ணோம்? 8 5 is 15 ப்ளஸ் 1னா 1 15 15ஓட எவ்வளோ மல்டிபிள் பண்ணோம்? 24 120 டிவைட் பை 5 பண்ணோன்னா அது வருது 24 வருது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 8 15 24 இருக்குல்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதை ஒரு சீரீஸாக எடுத்துக்கலாம். 3, 8, 15, 24. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி ரொம்ப ரேராக இந்த மாதிரி சில ட்ரிக்கியான கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. 3 18 இது வந்து அந்த மல்டிப்ளை பண்ணது. ஏன்னா இங்கே அடுத்து இந்த 6ஓட என்ன மல்டிபிள் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியணும்ல, அதுக்காக. இப்போ 3ஓட ப்ளஸ் 5 பண்ணால் நமக்கு 8, 8ஓட ப்ளஸ் 7 பண்ணால் நமக்கு 15, 15ஓட ப்ளஸ் 9 பண்ணால் 24, 24ஓட ப்ளஸ் 11 பண்ணுமா? அப்போ ப்ளஸ் 11 பண்ணால் 35. அப்போ இந்த 35 தான் இங்கே வரும். 6 into 35 21. 210ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 6210. ஓகேவா? இந்த கொஷினை திரும்ப ஒரு டைம் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இருக்கிறதுலே நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். நம்பர் சீரீஸில் ரொம்ப ட்ரிக்கியான கொஷின் இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் 27th கொஷின். 27th கொஷின் என்ன சொல்கிறாங்க? ஒரு நம்பர் சீரீஸ் மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்க. How many such even numbers are there that have an even numbers immediately preceding them and an odd number immediately following them? இரட்டைப்படை எண் வேணும். அதுக்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை எண். ஈவன் நம்பர் எங்கே இருக்குது? 2 ஈவன் நம்பர். 8 8 ஈவன் நம்பர். 5ங்கிறது ஆட் நம்பரா? இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து 2 2ங்கிறது ஈவன் நம்பர். 7ங்கிறது ஆட் நம்பர். 2 2 7. அடுத்து வேறு என்ன வருது? 2 2 7. திரும்ப அதே மாதிரியே வருது பாருங்கள். 2 2 7ங்கிறது. வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. 3 தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ 3ங்கிறது தான் சரியான ஆன்சர். 28th கொஷின். 28th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஒரு கிடை வரிசையில் நோக்கி அமர்ந்துள்ள நார்த்தை நோக்கி உட்காந்துருக்காங்களா, வடக்கு நோக்கி. 3 ஜீனா 7 பேர். 1 2 3 4 5 6 7 7 பேர் உட்காந்துருக்காங்க. ஈயின் இடதுபுறத்தில் ஒரு நபர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஈயோட இடதுபுறத்தில் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஈ இங்கே உட்காந்துருப்பாங்க. ஈ மற்றும் எஃப்க்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சி என்பவர் டியின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சிங்கிறவங்க டியோட உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்கிறாங்க. அப்போ இந்த சைடில் எங்கே வேணால் உட்கார வைக்கலாம். ஆமாவா? டிசின்னு இங்கே உட்கார வைக்கலாம், இல்லை டிசின்னு இங்கே உட்கார வைக்கலாம். இந்த 2 இடத்துல எங்கே வேணால் உட்கார வைக்கலாம். ஸோ இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஜி என்பவர் ஏவின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஜிங்கிறவங்க அப்போ ஜிங்கிறத இங்கே உட்கார வைக்கலாம், ஜிங்கிறத இங்கேயும் உட்கார வைக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க?
F மற்றும் Dக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். இங்க தான் பாயிண்ட்டே. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். Fக்கும் Dக்கும் நடுவுல ஒருத்தர் தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப FDC நீங்க உட்கார வச்சோன்னு வைங்களேன். Fக்கும் Dக்கும் நடுவுல யாருமே உட்காரலங்கிற மாரி ஆயிரும். ஆனா FDCன்னு இங்க உட்கார வச்சோம்னா, Fக்கும் Dக்கும் நடுவுல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்கங்கிற மாரி வரும். ஸோ, அப்ப FDCன்னு இங்க உட்கார வைக்கணும்னா, அப்ப GAங்கிறவங்க இங்க வரமாட்டாங்க. GAங்கிறவங்க இங்க தான் வருவாங்க. இன்னும் ஒரு பொசிஷன் தான் காலியா இருக்கு. யாரோட பொசிஷன் அது? Bயோட பொசிஷன். Bய இங்க உட்கார வச்சிடலாம். இப்ப கேள்வியில என்ன கேட்குறாங்க? A மற்றும் Eக்கு இடையில் எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர்? Aக்கும் Eக்கும் நடுவுல. அடேங்கப்பா! Aக்கும் Eக்கும் நடுவுலனா 1, 2, 3, 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆப்ஷன் பி 4ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 29வது கொஸ்டின். 29வது கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? பிளஸ்னா மைனஸ்ன்ட்டாங்க. மைனஸ்னா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன், டிவிஷன் என்றால் பிளஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணிடலாம். 7 பிளஸ்னா மைனஸ்னா மல்டிப்ளை பை 2 பிளஸ்னா மைனஸ் 45 மல்டிப்ளிகேஷன்னா டிவைடட் பை 3 டிவிஷன்னா ப்ளஸ் 11. இதை கேன்சல் பண்ணா 1 5 15 இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 14 14 மைனஸ் 5 ப்ளஸ் 11 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் -1 ப்ளஸ் 11னா 10 10ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், இந்த கிளாஸோட லாஸ்ட் கொஸ்டின். OPQR WX மற்றும் Y ஆகியோர் ஒரு நேர்வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். எத்தனை பேர்? 3 3 7 7 பேர். 1 2 3 4 5 6 7 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. Pயின் இடதுபுறத்தில் ஒருவரும் அமரவில்லை. Pயோட இடதுபுறத்துல ஒருத்தர் கூட உட்காரல அப்படின்னா P தான் இடது முனையில உட்கார்ந்துருக்காங்கங்கிறது அர்த்தம். P மற்றும் Qக்கு இடையில் 4 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Pக்கும் Qக்கும் நடுவுல 4 பேர் 3 பேர் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட். அப்ப 4 பேர்னா Q இங்க வருவாங்க. 1 2 3 4 பேர். அடுத்து என்ன சொல்றாங்க? Yயின் வலதுபுறத்தில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Yயோட வலதுபுறத்துல 3 பேர் மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்களாம். அடுத்து என்ன சொல்றாங்க? X என்பவர் Rன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். Xங்கிறவங்க Rஓட உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப Rஓட இடதுபுறத்துல X உட்கார்ந்துருக்காங்க. இப்ப W என்பவர் Yயின் உடனடி அருகாமையாளர் அல்லனா W வந்து Yக்கு பக்கத்துல உட்காரல. அப்ப W வந்து Qக்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். Oங்கிறவங்கள Yக்கும் Qக்கும் நடுவில் உட்கார வச்சிடலாம். இப்ப Yயின் இடது முனையில் 3வதாக அமர்ந்துள்ளவர் யார்? Yயோட இடதுபுறம் இது. Yயோட இடதுபுறத்துலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப தேர்டாக யார் உட்காந்துருக்கா? 1 2 3 Yங்கிறவங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சதுப்பா. எல்லா ஃபுல் சம்ஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இதோட பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் சப்போர்ட் ஆகலை. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டக்குன்னு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து பேட்சஸ் போயிட்டுருக்கு, பெய்டு பேட்சஸ் போயிட்டுருக்கு. ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கும், எஸ்எஸ்சி ரீசனிங்க்கும், அதே போல் ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹோல் ஆர்ஆர்பி பேக்கேஜாகவே உங்களுக்கு ரீசனிங்க்கும் ஆப்டிடியூட்க்கும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா பெய்டு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் நடக்கும். நாங்களே வந்து லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுப்போம். நிறைய டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், இந்த கிளாஸஸ் பற்றின சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.